ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்கள் வினஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ப்ரெட் எடுத்துருக்கேன். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். வீட் ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்வீட் ப்ரெட், மில்க் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட், உங்களுக்கு எந்த ப்ரெட்டு பிடிக்குமோ, மல்டிக்ரெயின் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி கடல மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அதனால் உங்கள் கூடயே ஷேர் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டி சேர்த்துக்கோங்க, பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. வாயில் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் ரோஸ்ட் ஆகி வரப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நம்ம இது ஒரு தோசை பேட்டர் இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி போட்டுட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு அந்த கோட்டிங் வராது. அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும். நீங்கள் இதில் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், சீக்கிரமாக குக் பண்ண முடியாது, ரொம்ப பசிக்குது அப்படின்ற டைமில், இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரெட் பீசஸ் அதுக்குள்ளார போட்டு நல்லா நீங்கள் கோட் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஆல்ரெடி தவா சுட பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டு. இப்போ இதில் போட்டுடுறேன். நான் மேலே கொஞ்சம் அந்த வெங்காயமெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அப்படியே நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இப்போ 2 சைடு பாருங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க ப்ரௌன் ப்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் உள்ள ஸ்வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே அந்த காரமாக பச்சை மிளகாய், அந்த மிளகாத்தூள் எல்லாம் நம்ம சேர்த்து பாருங்கள், நல்லா காரசாரமாக இருக்கும். உள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்வீட் ப்ரெட்டோட டேஸ்ட்டு தெரியும், அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ப்ரெட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதும். பாருங்க, 2 சைடு நீங்கள் ஃப்ளேம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மேலே மட்டும் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடும், உள்ளே குக் ஆகி இருக்காது. அதனால் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் தின் கோட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிம்மில் கொஞ்சம், மீடியமில் கொஞ்சம், அந்த மாதிரி வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக, மேலே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா குக் ஆகி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்.